ஜெபம் பண்ண கடவுளும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே, பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த வாரத்திலும் கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் பண்டிகையை ஆசிரிக்கும்படியான நல்ல கிருபையை கர்த்தர் தந்தீர், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த திருநாளின் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அருமையான ஆராதனையிலே பிரசன்னராயிருப்பீராக. ஆண்டவரே, இல்லங்களிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது அவருடைய இருதயத்திலே கிரியை செய்ய கர்த்தர் கிரியை செய்யும். கிருபை செய்யும்படியாக அன்றாடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. கர்த்தாவே, தாழ்மையாக திருப்பாத தாழ்ந்தையே தெண்ட நீட ஆவலாக வந்தே நல்ல இயேசுவே. உம்மை தேடி தரிசிக்கவே வந்தே. வல்ல கர்த்தாவினுடைய தூய ஆட்டுக்குட்டியே, நீரே என்றும் என்னுடைய ஞானமான வாழனே. உம்மை தேடி தரிசிக்கவே வந்தே. என் பிரார்த்தனையை கேளும் அத்தியந்த பணிவாய் கெஞ்சும் என்னை ஏற்றுக்கொள்ளும் உம்முடைய பிள்ளையாய். உம்மை தேடி தரிசிக்கவே வந்தே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான திருமுறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 வரை. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பது பாடம் முடிந்தது.
Mánil ஆட்சி செய்கிறார் திரியேக தெய்வமாகிய பிதா குமாரனாவிக்கும் சதா ஸ்துதி உண்டாகவும். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். இறை அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த அருமையான நாளில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தராகிய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தகப்பன் நம்மோடு கூட இருந்து உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் தருவாராக. திருச்சபையின் பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் கூட நம்முடைய தென்னிந்திய திருச்சபையால் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன், கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன் என்கின்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிந்தனைக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். என் ஆண்டவரே, என் தேவனே என்றான் என்று சொல்லும் வார்த்தை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி தோமா சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த நாளிலும் அவன் இதை எந்த வார்த்தையின் பின்னணியத்திலே அவன் இதை சொன்னான், எந்த பின்னணியத்திலே அவன் அல்லது எந்த சூழ்நிலையிலே அவன் சொன்னான் என்று சொல்லி சிந்திப்பதற்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். அருமையான பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தரிசனமாகிறார். அவர் தரிசனமாகின்ற பொழுது இந்த திதுவு என்னப்பட்ட தோமா அவரோடு அந்த தரிசனமான இடத்துல இல்லை. இருக்கின்ற இடங்களில் உள்ள மக்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், கர்த்தரை கண்டோம் என்று சொல்லி மற்ற சீடர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள். இந்த மற்ற சீடர்கள் எல்லாரும் கர்த்தரை கண்டோம் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அவர் ஆண்டவர் கண்டோம் என்று சொன்ன வார்த்தையை தோமா மாத்திரம் அவன் விசுவாசிக்கவில்லை. அவன் சொல்லுகிறான், நான் அவரை பார்த்து அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான அந்த காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய அவரை விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி தோமா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் தான் 28ஆம் வசனத்திலே கிறிஸ்துவே அவன் ஆண்டவர் என்பதை என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி தோமா சொல்லுகிற வார்த்தையை நாம் காண்கிறோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலும் இந்த தோமா இவர் சொன்னருடைய பின்னணியத்தை நாம் சிந்திப்பதற்காக நாம் இந்த நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். என்ன நடந்தது இந்த சம்பவத்தில் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக உண்மையை வெளிப்படுத்திய இயேசு, உண்மையை வெளிப்படுத்திய இயேசு 25ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு வார்த்தையை தோமா ஆண்டவர் அது உண்மைதான் என்பதை அவர் 26ஆம் வசனத்திலே அவர் வந்து உண்மையை வெளிப்படுத்துவது நாம் பார்க்கிறோம். என்ன உண்மை அன்பானவர்களே என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது,
26ஆம் வசனத்தில் சொல்லும் மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு சீஷர்கள் அவருடைய வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். அந்த இருந்த தோமா அவர் கதவு பூட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தரிசனமாகிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சமாதான வாழ்த்துதலை கூறி அவர் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். உண்மையான காரியம். நான் அன்று வந்ததை அவர்கள் சொன்னார்கள், தோமாவே நீ விசுவாசிக்கவில்லை, ஆனால் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன், அவர்கள் சொன்னது உண்மைதான் என்று சொல்லி அருமையான அந்த பகுதியில தோமாவிற்கு அவர்கள் சொன்ன காரியத்தை உண்மைதான் என்று சொல்லி வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அன்பான திருச்சபையின் பிள்ளைகளே, இந்த அருமையான நல்ல நாளிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவராகத்தான் இருக்கிறார். உண்மையை அவர் இன்னைக்கு வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய உண்மையை யாரும் வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லவே முடியாது. அவர் உண்மையை வெளிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறபடினால் தான் நாம இருந்து வருகிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. இந்த காலங்களிலே நாம் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. காரணம், தகப்பனை போன்று ஒரு அன்பு, தகப்பனை போன்ற அன்பு அவர் நம் மீது வைத்து அவர் உண்மையை வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவாக அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அதை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த சம்பவத்தில் உறவினை வெளிப்படுத்திய இயேசு. உறவினை வெளிப்படுத்திய இயேசு முதல்ல ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். அதே 26ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்திலும் பார்க்கின்ற பொழுது 8 நாளைக்கு பின்பு அவர் வந்து தரிசனமாகி சீடர்கள் மத்தியிலே அவர் சமாதானம் என்று சொல்லுகின்ற பொழுது தோமா இருக்கின்ற சூழ்நிலையிலே தோமாவை அவர் கூப்பிடுகிறார். 27ஆம் வசனத்தில் பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை நீட்டி நீ என்னை தொட்டு பார், என் கைகளை பார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அப்பொழுது அவர் சொல்லுகிற காரியம் அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்று சொல்லி உரிமையோடு அவனை சொல்லி அவனை கண்டித்து அவனை கொட்டி அவனுக்கு என்ன செய்கிறார்? உறவு. அன்பானவர்களே, உறவினை அவர் சொல்லுகிறார். அவிசுவாசி அல்ல, விசுவாசியாயிரு. உறவு. நாம் இன்னைக்கு ஒருத்தட்டு போய் உரிமையோடு சில காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் நமக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற உறவுகளிலே ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கும் என்று சொன்னால்தான் சில வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த சம்பவம் அங்கே நடக்கிறது. அந்த சம்பவத்தை தோமாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லி அவர் வெளிப்படுவதை நமக்கு உறவினை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். உறவை வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவாக அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். அந்த உறவை வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவனுடைய செயல்பாடு நம் வாழ்க்கையில் இருக்கிறதா? அந்த செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோமா என்பதுதான் இன்று நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற கேள்வி. ஆண்டவர் எத்தனையோ நேரங்களில் உறவை வெளிப்படுத்தினாலும் நாம் அந்த உறவை துச்சமாக சாதாரணமாக நாம அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இன்றளவும் நெருக்கடியான காலகட்டங்களிலே வாழ்கிற நாம் ஆண்டவர் நமக்கு அவருக்கு இருக்க உறவுல நம்ம பின்வாங்கி போயிருக்கிறோம். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவருடைய நாம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கின்ற பொழுது பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகின்ற பொழுது நான் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உறவை அன்னைக்கே வெளிப்படுத்திட்டார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு நாம் உதவுகிறோமா? பிறருக்கு நாம் நெருக்கடியான காலங்களிலே ஏதாவது நம்முடைய சிந்தனைகளிலே செயல்பாடுகளிலே ஜெபங்களிலே நம்முடைய உறவினை வெளிப்படுத்த விரும்புகிறோமா என்பதை அறிந்து ஆண்டவரே, அன்று நீர் வெளிப்படுத்திய உறவினை இன்று நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு நாம் கடமை பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக
இந்த ஆண்டவர் தோமாவுடைய அந்த நிலைமையிலே எதை வெளியே கொண்டு வராருன்னு சொன்னா, அவர் உணர்வுடைய செய்கிற இயேசு கிறிஸ்துவாக அவர் இருக்கிறார். மூன்றாவது உள்ள காரியம், உணர்வுடைய செய்கிறவர் இயேசு. 28ஆம் வசனத்திலே தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே, என் ஆண்டவரே என் தேவனே. அது வரைக்கும் அவன் பார்த்துட்டு தான் இருக்கான். ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது தோமாவை அவர் அழைத்து, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, உன் கையை நீட்டு என் விழாவில் போடு, தொட்டு பாரு அப்படின்னு சொல்லுகிற சூழ்நிலையிலே அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் என்று சொல்லி அவர் சொல்லி கொண்டிருக்கிற நிலைமை. அப்பொழுதுதான் அவன் இருதயம் அங்கே உணர்வடைகிறது. அவன் வேற ஒரு வார்த்தை அவன் பேசல. ஆண்டவரே நான் அறியாமல் சொல்லிவிட்டேன் சொல்லி அவன் சொல்வதை மறைமுகமாக என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். உணர்வுடைய செய்கிறவராக ஒரு சம்பவம் அதிலே நடைபெறுவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நாம் உணர்வடைந்து கொண்டிருக்கிறோமா? தொலைக்காட்சி முன்பதாக வைத்து தினந்தோறும் 3 செய்தியை பார்க்கிறோம், 4 செய்தியை பார்க்கிறோம், மணிக்கணக்காக செவித்து கொண்டிருக்கிறோம். நல்லதுதான். எல்லாம் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்திகளை மாற்றி மாற்றி நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள் அப்டேட்ல கூடி இருந்தா நாம வருத்தப்படுகிறோம், குறைஞ்சிருந்தா சந்தோஷப்படுகிறோம். நல்லதுதான். ஆனால் உணர்வடைய வேண்டும். என் தேவனே என் ஆண்டவரே என்று சொல்லி உணர்வடைந்து அவன் கதறியது போல இன்னைக்கு நீங்களும் நானும் உணர்வடைந்து கதறுகின்ற பொழுது கர்த்தர் நம்முடைய உணர்வடைகின்ற செயல்பாட்டை அவர் சொல்லணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் என் பாவம் பெருகி இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உலகிலே நோய் பெருகி இருக்கிறது. காரணம் அன்பானவர்களே என்று சொல்லி யோசித்து இன்னைக்கு நாம என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லுகிற அனுபவம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கெஞ்சுகிற அனுபவம் இருக்கிறதா? இந்த உணர்வடைகிற சிந்தனை இந்த நாளிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எதிர்பார்க்கிறார். இறுதியாக 4வதாக ஆண்டவர் சொல்லுகிற செயல்படுகிற ஒரு காரியம், உரிமையை வெளிப்படுத்த செய்தவர் இயேசு. தோமா யார்? அவரோடு இருந்து உரிமையாக இருந்த ஒரு சீடர்களிலே ஒருவன். ஆண்டவரிடத்திலே அவன் அன்பாக இருந்த சீடர்களிலே இந்த ஒருவன் அவனுடைய வாழ்க்கையிலே அவர் உரிமையோடு அவர் சொல்வதற்கு ஒரு தருணத்தை ஏற்படுத்துகிறான். ஏற்படுத்தி தான் அங்கே சிலர் என் அந்த 2 இது பார்க்கிறோம். என் ஆண்டவரே என் தேவனே, உரிமை. என் அப்பா, என் தாய், என் தம்பி, என்னுடைய தங்கை, என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய திருச்சபை, என்னுடைய நாடு, இப்படிங்கிறத ஒரு எண் அப்படிங்கிறதுல ஒரு உரிமையின் சொல்ல நாம பார்க்கிறோம். அமிதமாக உரிமையை வெளிப்படுத்த செய்தவராக அங்கே இருக்கிறார். அவருக்கு அப்பந்தான் உணர்வடைந்து அவன் 4வது உரிமையோடு அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அவ்வளவு உரிமையை கொடுத்திருக்காரு. உயிர்த்தெழுந்த நாளில் வாரத்தின் ஆசீர்வாதங்கள்ல ஆண்டவர் நமக்கு தருகிற காரியம், உரிமையோடு என்கிட்ட வா, உரிமையோடு என்கிட்ட பேசு, உரிமையோடு என்னிடமாக நீ செயல்படு என்று சொல்லி அவர் செயல்படுவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நெருக்கடி சூழ்நிலைகளில் இல்லங்களிலிருந்து இந்த செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தைகள் நம்மோடு பேசுகிறதா? ஆண்டவரே, தோமா அந்த வாழ்க்கை சம்பவத்தில் 4 காரியங்கள் இடைப்பட்டதை பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் உண்மையை வெளிப்படுத்துகிறார். கண்டோம் அப்படிங்கிற சொல்ல அவர் வெளிப்படுத்துகிறத பார்க்கணும். 2வதாக அவர் உறவினை அவர் வெளிப்படுத்துகிறார்.
தோமாவுக்கும் அவருக்கும் இருந்த உறவினை அவர் வெளிப்படுத்துகிறார். மறுபடியும் இரண்டாவதாக அவர் தோமாவை அவர் உணர்வுடைய செய்கிறவராக இருக்கிறார். நான்காவதாக தோமாவை உரிமையோடு அழைக்க செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்டையும் அப்படித்தான் இருக்கிறார். உண்மையை விளங்க செய்கிறவராக இருக்கிறார். உறவினை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மை உணர்வுடைய செய்கிறவராக இருக்கிறார். நான்காவதாக அவர் உரிமையை அவர் இருக்குன்னு சொல்லுகிற வெளிப்படுத்துகிற இயேசுவாக இருக்கிறார். இந்த 4 காரியங்களை அறிந்த ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் மன்றாடுகின்ற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான நன்மைகளை இந்த வாரத்திலே கட்டளையிடுவார். இந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் நிறைவாய் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ண கிடவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த ஆராதனையிலும் பிரசன்னராயிருந்து ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தால் நிறைத்து நடத்தி தந்த நல்ல அருமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தையை சிந்திக்கும்படியான கிருபையை கர்த்தர் தந்தேன். உண்மையை வெளிப்படுத்திய இயேசுவாக, உறவினை வெளிப்படுத்திய இயேசுவாக ஆண்டவரே, எங்களுடைய மத்தியில் கர்த்தர் வெளிப்பட்ட நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உரிமையை வெளிப்படுத்திய இயேசுவாக, எங்களை உணர்வுடைய செய்த இயேசுவாக வெளிப்பட்டதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் அடிப்படையில் எங்கள் ஒவ்வொருவரையும் பேர்வீராக சந்ததியாக ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுவதும் எங்கள் திருச்சபையின் சிறு பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள், சகோதரிகள், ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், வெளியிடங்களில் வெளிநாடுகளில் வசிக்கிற அருமையான எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாரையும் கன்னிமணி போல பாதுகாத்தலும், பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை தந்து ஆசீர்வதிப்பீராக. கண்ணீரோடு கவலையோடு கடன் பாரத்தோடு வாழ்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில் கடன் பாரம் நீங்கும்படியான கிருபையை தாரும். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ்ந்திருக்கவும் வாழ்ந்து சுகித்திருக்கவும் கர்த்தர் கிருபை செய்யும். தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தரே, நீர் போதுமானவராக இருந்து நிறைவான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கட்டளையிட்டு பிள்ளைகளை பலப்படுத்தி ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடி ஜெபிக்கிறோம். வீடு வசதி இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கும். வீடு வசதியற்ற பிள்ளைகளுக்கு இல்லங்களை தந்து ஆசீர்வதியும். அடிப்படை தேவை இல்லாத பிள்ளை வாழ்க்கையிலே கர்த்தர் அடிப்படை தேவையை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் மக்கள் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தையை கடந்து வந்து அருமையான இந்த பலவீனமான சூழ்நிலைகளிலே உண்டு பண்ணுகிற ஒவ்வொரு வைரஸ் கிருமிகளையும் அழித்து போடும்படியாக மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் நிறைவாய் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடி ஜெபிக்கிறோம். நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி கர்த்தர் நல்ல பரிபூர்ண விடுதலை தருவீராக, சுகத்தை தருவீராக. மரித்து போன ஆண்டவருடைய குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஒரு ஆறுதலை கட்டளையிட்டு சமாதானத்தை தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் நோயினால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே சகாயராக இருந்து நீர் அவர்களை குணப்படுத்தும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். தொற்று நோய்கள் தொடர்ந்து ஆண்டவரை எங்கும் யாரையும் தொற்றாதபடி கர்த்தர் பாதுகாத்தலும். திருச்சபையின் பிள்ளைகள் செய்கிற கையின் பிரயாசங்களுக்காக ஸ்தோத்திரம். நெருக்கடியான காலங்களிலே பிள்ளைகள் சம்பாத்தியம் இல்லாமல் கஷ்டப்படுகிற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். கூலி வேலை பார்க்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்வாதாரம் போய்விட்டதே, நாங்கள் உணவுக்கு என்ன செய்வோம் ஐயோ என்று சொல்லி
கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை நாங்கள் வாங்குகிற சம்பளம், எங்களுடைய வருமானம், எங்களுடைய இல்லத்தை வழிநடத்துவதற்கு முடியவில்லையே, ஆண்டவரே வீட்டு கடன்களை கட்ட முடியவில்லையே, வாகன கடன்களை கட்ட முடியவில்லையே, அதற்கு வழி இல்லாமல் போயிற்றே என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகாயம் செய்து, ஆண்டவரே அந்த மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து குணப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். ஒன்றுமறியாத பிள்ளைகள், ஆண்டவர் வயது நிறைந்த முதியவர்கள், நோயுற்றவர்கள், இந்த நோயினால் பாதிக்கப்படுவதை கர்த்தர் அறிந்து பரிபூர்ண விடுதலையை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தந்திருக்கிற நல்ல திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஆலய பணியாளர், சபை ஊழியர், சேகர குருவானவர், எங்களுடைய தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல பேராயரையா எல்லாரையும் கர்த்தர் கன்னிமணி போல பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. விசேஷமாக இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களை ஆசரிக்கிற திருமதி டி 19ஆம் தேதி திருமதி டி சாந்தினி, மிஸ்டர் எஸ் தினகரன், 20ஆம் தேதி ஜே ஜெஃப்ரி ஆண்ட்ரூ சன் ஆஃப் ஏ ஜெபராஜ் ஞானசீலன், 21ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெமிமா ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் பி சாம்சன் செல்வராஜ், 23ஆம் தேதி டி வினோத் குமார், 25ஆம் தேதி டி ஜெபகுமார். ஆண்டவரே, இந்த பிறந்த நாளை ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பிறந்த நாளின் ஆசீர்வாதங்கள் நிறைவாய் உண்டாகி கர்த்தர் கிருபை செய்வீராக. சந்தோஷம், சமாதானம், நோயற்ற வாழ்க்கை, தீர்க்காயுசை கர்த்தர் கட்டளையிட்டு தாரும். திருமண நாளை ஆசீர்வதிக்கிற திரு எம் ராபர்ட், திருமதி ஆர் சாந்தி, தேவ கிருபை அவர்களுக்காக ஸ்தோத்திரம். திருமண நாள் 24ஆம் தேதி ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக மன்றாடுகிறோம். திருமண நாளிலே ஐக்கியம், அன்பு, சமாதானம் அனைத்தும் நிறைவாய் உண்டாக கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஜெபம் பண்ண கிடவோம். பெருவாரி விஷவியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்திரத்திலே மோசேயும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்த நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தின் நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்திலே ஆண்டவரே, ஏழை பாவிகளாகி எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதி எங்களை விட்டு நீங்க கிருபை செய்துள்ள வேண்டும் என்று மீட்புரட்சருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டி கொள்கிறோம். ஆமேன். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம். கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன், சர்வ வல்லமையுள்ள பிதாவே, எங்கள் பாவங்களுக்காக மரிக்கவும் நாங்கள் நீதிமான்கள் ஆவதற்காக உயிர்த்திருக்கவும் உமது ஒரே குமாரனை தந்தல்கிறே, உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். எங்களில் காணப்படுகின்ற விசுவாசம், அறியாமை ஆகியவை நீங்க அருள் புரியும். கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன் என்கின்ற விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாய் நிலைத்திருக்கவும், காணாதிருந்தும் அவரை விசுவாசித்து பாக்கியவான்களாக திகழவும் உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட புதைக்கும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வமானி
மண்ணில் இறங்கி மாறித்தீர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவம் உலகை சாவால் மிதித்தே சாவால் மீதித்தே ஜெயித்தடைந்தி வெற்றியாய் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. நீர் வென்ற பாடி நாங்களும் வென்றேறி போகவே வென்றேறி போகவே பாராத்தில் செங்கோ செலுத்து நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழவே என்றைக்கும் வாழவே பரமவாசல் தீரந்தோர் நீர்